ஒரே நைட்டில் மொத்த வாழைப்பழமும் காணாமல் போயிடுது. குரங்குக்கு ஒன்றுமே புரியல, வாழைப்பழம்லாம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே குரங்கு என்ன பண்ணுதுன்னா அது ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் காட்டில் இருக்க வாழை மரத்தெல்லாம் வாழைப்பழம் இருக்கான்னு பார்க்க போகுது. அங்கே போய் பார்த்தா ஒரு மரத்தில் கூட ஒரு பழம் கூட இல்லை, வெறும் குச்சி மட்டும்தான் இருக்குது. குரங்குக்கு ஒன்றுமே புரியல, வாழைப்பழம்லாம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே யானை என்ன பண்ணுதுன்னா ஒரு வாழைப்பழ தோலை மட்டும் பார்த்துடுது. இங்கே பார்த்தியா வாழைப்பழம் தோல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யானை மூந்து பார்த்துட்டு எங்கே போய் இருக்குன்னு பார்த்தா அங்கே ஒரு ஒட்டக்கச்சிவிங்க இருக்குது. அந்த ஒட்டக்கச்சிவிக்கிட்ட ஏறி இங்கே வாழைப்பழத்தை நீ எடுத்து சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் வாழைப்பழம்லாம் சாப்பிட மாட்டேன், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுது அந்த ஒட்டக்கச்சிவிங்க. குரங்குக்கு யானைக்கு ரொம்பவே சோகமாக போயிடுச்சு, வாழைப்பழம் எங்கே தான் போச்சு அப்படின்னு சொல்லி உக்காந்துடுச்சு. உடனே குரங்குக்கு ஒரு யோசனை வருது, என்கிட்ட ஒரு வாழைப்பழம் இருக்குது, இந்த வாழைப்பழத்தை வச்சு நம்ம வாழைப்பழத்தெல்லாம் திருநூறு நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வீரப்பா கிளம்பி போயிட்டே இருக்குதுங்க. குரங்கு என்ன பண்ணுதுன்னா வாழைப்பழத்தை ஒரு கட்டையில் வச்சு தூரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. குரங்கு தூக்கத்துலேயே நடந்து வந்து அந்த வாழைப்பழத்தை எடுத்து போய் ஒரு பள்ளத்தில் இருக்குது, அங்கே போட்டுது. அங்கே பார்த்தா எல்லா வாழைப்பழமும் அங்கே தான் இருக்குது. குரங்கு இந்த மாதிரி தூக்கத்தில் எல்லா பழத்தையும் பிச்சு பிச்சு போட்டுது. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்.